நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் கொடுத்திருக்கிற சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே கூடி வரும்போது அவர்கள் மத்தியிலே வருவேன் என்று நீர் வாக்கு பண்ணினீர் ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த மத்தியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே வரும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20, அதில் 20வது வசனம். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சம்பவம் நீங்கள் அறிந்திருக்கிற சம்பவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6, 7, 8 அதிகாரங்களிலே இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா காலத்தில் ஒரு ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயத்தில் நோவா பாதுகாக்கப்பட்டார். அதில் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் அப்படின்னு இருக்கிறது. சிலராகிய 8 பேர் மாத்திரம். நோவா காலத்தில் ஒரு ரிசர்ச் இப்படி சொல்கிறாங்க, குறைஞ்சது 100லேருந்து 150 கோடி பேர் இருந்திருக்கணுமா பூமியில். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு 2 பேர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்படி நோவா பிரசங்கித்த போது வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம். ஏறக்குறைய 100 வருஷம் ஒரு ஊழியம், 100 வருஷம் ஒரு ஊழியம் நடக்குது. நீதியை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் உள்ளே பிரவேசித்தார்கள் என்று சொல்லுகிறது. ஒரு பெரிய கூட்டம் வரல, அந்த பேழைக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் வரல. மிருகங்கள் வந்திருக்கு ஜோடு ஜோடாக, ஆனால் ஒரு பெரிய கூட்டம் வரல. மத்திய 24, 37, 38 சொல்லுது, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் நோவாவின் காலத்தில் இருந்ததான அந்த காலத்து ஜனங்களைப் போலதான் இந்த காலத்திலும் ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த காலத்தில் ஜனங்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல் தான் இந்த காலத்திலும் ஜனங்கள் இருப்பார்கள். அப்போ நோவா காலத்தில் ஒரு 8 பேர் தான் பேழைக்குள்ளே போயிருக்கிறாங்க, 8 பேர் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 8 மடங்கு ஜனங்க அதிகமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 800 கோடி இருக்குது. ஒரு வேளை வருகை வந்தால் இதை விட ஒரு 8 மடங்கு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 64 பேர். நான் இப்படி நினைப்பேன், ஒரு சபைக்கு 8 பேர் போயிடுவாங்களா அப்படின்னு. ஒரு ஊழியர் இடத்துல கோச்சிக்கிட்டார் இந்த செய்தி சொல்லும் போது. அதென்ன சபையில் 8 பேர் போவாங்கன்றீங்க, அதுக்காக நாங்களாம் சர்ச்சு நடத்துகிறோம் அப்படின்னாரு. 8 பேர் போவாங்கன்னு சொல்லலை, 8 பேராவது போவாங்களான்னு தான் கேட்டேன் நான். அந்த 8 பேர் கூட கன்ஃபார்மாக போவாங்களான்னு தெரியாது. காரணம் என்ன? யாரையும் காலத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கலை. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே மாதிரி நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கு. இன்றைக்கும் பூமியினுடைய நிலைமை எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ நாம் இந்த 8 பேருக்குள்ளே இருக்க போகிறோமா? ஜலப்படத்தில் அழிக்கப்பட்டவங்க இவங்களாம் யார்? அதே வசனம் சொல்லுது, தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஒரு குரூப் இருக்கு கீழ்ப்படியாமல் போனது, ஒரு குரூப் இருக்கு கீழ்ப்படிந்தது. கீழ்ப்படிந்தது 8 பேர், கீழ்ப்படியாதது ரிமைனிங் மொத்தம். அதுதான் இன்னைக்கு உள்ளதான ஆவிக்குரிய நிலைமை. நான் உலகத்தை குறித்து சொல்லவே இல்லை, நான் வெறும் சபையை குறித்து மட்டும் பேசுகிறேன். இப்போ கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் காலம் எப்படி இருக்கும்? நோவா காலத்தை போல இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது நோவா இந்த 8 பேர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, நோவா, அவனுடைய குமாரர் 3 பேர், அந்த 4 பேருடைய மனைவிகள், நோவாவுடைய மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் சேர்ந்து 8 பேர். நோவா, சேம், காம், யாபேத், அந்த 4 பேருடைய மனைவிகள் 8 பேர் உள்ளே பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த 8 பேர் உள்ளே போவதுக்கு என்ன செய்தார்கள், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். அன்னைக்கு நோவா காலத்தில் இருந்த மிகப்பெரியதான ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் சொல்லுது 6ஆம் அதிகாரத்தில், அன்னைக்கு கர்த்தரே சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அன்னைக்கு உள்ள பாவத்தில் என்ன இருந்தது? புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படின்னு இருக்கு.
இப்போ இங்கே வசனம் சொல்லுது, பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிற இடத்துல வாசிக்கும் போது அவங்க எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம், ஒரு விளக்கத்தை பார்க்குறோம். அது ஆண்டவர் பாவம் என்று சொல்கிறார். அப்படி பெண் கொண்டு பெண் எடுக்கிறத அப்போ கல்யாணம் பண்ணுறது பாவமா, ஒரு சாரார் சொல்கிறது மாதிரி கல்யாணம் பண்ணுறது பாவமானா இல்லை. இயேசு தெளிவாக சொல்கிறாரு, வரம் பெற்றவர்களை தவிர மிச்சம் யாரும் அப்படி இருக்க முடியாது. திருமணம் என்பது பாவம் அல்ல, திருமணம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ பெண் கொண்டும் பெண் எடுத்தும் அப்படிங்கிறதனுடைய அர்த்தம் என்ன? அதை சொல்கிறாரு, புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு உணராது இருந்தார்கள். அப்போ பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது ஒரு உணர்வில்லாத காரியமா, கல்யாணம் பண்ணுறது ஒரு உணர்வுள்ள காரியமானா அப்படி அல்ல. இங்கே வசனம் சொல்லுது, எப்படி பெண் கொண்டு பெண் எடுத்தாங்களா, தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு தேவபுத்திரர் என்று சொல்லக்கூடியது தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம், சேத்துடைய வம்சம். இந்த தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம் ஒரு கூட்டம் உலகத்தை பார்க்குது. இவங்கெல்லாம் யாரு? காயினுடைய வம்சத்தில் வந்தவங்க, காயினுடையதான வம்சத்தில் பிறந்தவங்க தான். ஏன்னா 2 பேர் தான் இருக்காங்க. ஆபேல் கொலை செய்யப்பட்டு விட்டார், ஆபேலுக்கு பதிலாக சேத்து. அப்போ சேத்துக்கு ஒரு குமாரர் பிறந்தார், அப்பொழுது தேவனை தொழுது கொண்டார்கள், அவங்க தேவபுத்திரர். காயினுடைய சந்ததி மனுஷகுமாரத்திகள். இந்த மனுஷகுமாரத்திகள் காயினுடைய பட்டணத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா, அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. இந்த தேவபுத்திரருக்கு எப்படி இருக்குது, இவன் தேவனை தொழுது கொள்ளுகிறவன். இந்த இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா விசுவாசிக்கும் உலகத்துக்கும், இல்லை இப்படி சொல்லலாம் சபைக்கும் உலகத்துக்கும். அப்ப இங்கிருந்து அங்க பார்க்கும்போது அது எப்படி இருக்கு, அதிக சௌந்தரியம், அழகு, அட்ராக்டிவ், அப்படிதான் இருக்கு. அன்னைக்கு உள்ள பாவத்தில் கர்த்தர் சொல்லக்கூடியது என்ன, அவங்க அதிக சௌந்தரியம் உள்ளவர் என்று கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். அப்ப அழகானவங்களை கல்யாணம் பண்றது தப்பானா இல்ல, அவங்க தேவபுத்திரர் இல்லைங்கிறதா. ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசி அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது. அதே வார்த்தை தான் உண்டு, சபை உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, தொடர்பு கொள்ளக்கூடாது. அதனாலதான் 2:40 சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுது. காப்பாத்திக்கோங்க, அவங்கள விட்டு தூரம் வந்துருங்க. அவரோட அர்த்தம் என்ன, அவங்கள விட்டு உலகத்தை விட்டு போயிருங்களா, அது அர்த்தம் இல்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை உலகத்தோடு கூட சம்பந்தம். நான் வெறும் திருமண காரியங்களில் மட்டும் சொல்லல, பாட்டுல இருந்து, மியூசிக்ல இருந்து, ஆராதனையிலிருந்து, செய்தியிலிருந்து, பேசுகிற காரியங்களிலிருந்து, நடை உடை பாவனையிலிருந்து அத்தனையும் உலகத்தை அப்படியே அடாப்ட் பண்ணக்கூடிய நிலைமையில சபை இருக்கிறது. சபையினுடையதான சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சபை கிரியேட்டர்கிட்ட இருக்கு. கிரியேட்டர்னா உருவாக்குகிறவர். இந்த உருவாக்குறவர்கிட்ட இருந்தா உலகம் காப்பி அடிக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் ஒருவரே, கிரியேட்டர் ஒருத்தர் தான் இருக்கார். அவர் ஒருத்தர் தான் உருவாக்குறவர். புதுசா ஒன்று செய்யறாருன்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியாது, மற்ற மனுஷனால முடியாது. இப்போ 2 காரியம் சொல்லுவாங்க, இன்வென்ஷன் சொல்லுவாங்க, டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்டுபிடிப்புகள் அப்படிலாம் இருக்குது. இப்போ ஒரு லேப்ல போய் கெமிக்கல்லாம் கண்டுபிடிப்பாங்க. அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, 2 காரியங்களை ஒண்ணா இணைச்சு கண்டுபிடிப்பாங்க. டிஸ்கவரினா என்னன்னா, ஏற்கனவே இருக்கு, அதை போய் அவங்க பார்த்து கண்டுபிடிப்பாங்க, இது இருக்கு. ஆனால் கிரியேஷன் ஒன்று இருக்கு. இன்வென்ஷனும் இல்லை, டிஸ்கவரியும் இல்லை. என்னது? கிரியேஷன், உருவாக்குதல். இப்போ 2 மூலப்பொருட்களை இணைச்சா ஒரு புது பொருள் கிடைக்கும். இது லேப்ல நடக்கும், இன்வென்ஷன். ஆனால் ஒண்ணுமே இல்லாம இருந்து ஒன்று உருவாக்குறாருல, அதை கர்த்தர் ஒருத்தரால மட்டும்தான் முடியும். ஏன்னா கர்த்தர் ஒருத்தரே. அப்படி கர்த்தர் இருக்கும் பொழுது, அந்த ஒருத்தர் இருக்கும் போது இந்த உலகம் என்ன செய்யணும், அதுல இருந்து பார்த்து காப்பி அடிக்கும். இதுக்கு இன்னொரு வார்த்தை வச்சா இங்கிலீஷ்ல இன்ஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. அதை பார்த்து நான் என்ன செஞ்சேன், அது மாதிரி செஞ்சேன், அதையே காப்பி அடிக்கல, அது மாதிரி ஒன்று செஞ்சேன் அப்படிம்பாங்க. அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆன அப்படிம்பாங்க. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே ஒன்று இன்வென்ஷன், இல்லை டிஸ்கவரி, இல்லை இன்ஸ்பயர்ட் ஆகி வந்தது ஒழிய கிரியேஷன் ஒன்று கிடையாது. அந்த கிரியேஷன் கர்த்தரால மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த உலகத்தில் கிரியேஷன் வைக்கும்போது நம்ம கிட்ட இருந்து தான் உலகம் காப்பி அடிக்கணும். அதான் உண்மை. ஏன்னா கிரியேட்டர் நம்ம கிட்ட இருக்கிறார். இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையும் பேஸ் எங்கன்னா பைபிள் தான் பேஸ். இதுல இருந்து தான் உலகத்தினுடைய சட்டங்களா இருக்கட்டும், நியமங்களா இருக்கட்டும், மக்களுடைய காரியங்கள் எதுவா இருக்கட்டும், எல்லாமே இங்கிருந்து அடிப்பாங்க.
ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் வசனம், தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. அப்ப இதை விட அங்க எப்படி இருக்குது? சௌந்தரியம், அழகு, வண்டர்ஃபுல், சூப்பரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நிலைமை எப்போ வரும்? ஒரு உலகம் அழிவதற்கு முன்பதாக வரும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்த உடனே கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி மனுஷனோடு கூட என்ன செய்வதில்லை, போராடுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை அழிக்க அவர் சித்தம் கொண்டார் அப்படின்னு இருக்குது. மனுஷனை உண்டாக்கினதுக்கு மனஸ்தாபப்பட்டார். இது அப்படியே சபைன்னு வச்சுக்கோங்க. சபையானது உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறது. இணைத்துக் கொள்ளுகிறத பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, என் ஆவி, சபை, பரிசுத்தாவியில் இருக்கிற சபை மாம்சத்தோடு போராடாது, மனுஷனோடு என்ன செய்யாது, போராடாது. அதனால கர்த்தர் என்ன செய்யறாரா, சபையை முடிக்க திட்டம் கொள்ளுகிறார். சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது, அவ்வளவுதான். அந்த அந்த உலகத்தினுடைய முடிவு வரும்போது சபைக்கும் ஒரு முடிவு வந்துடும். உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அப்படி இருக்கும் பொழுது இப்ப சபையினுடையதான ஒரு அடையாளம் என்ன? இது உலகத்தோடு கூட தொடர்பு கொள்ளுதல், இணைத்து கொள்ளுதல், அதிக சௌந்தரியம். இன்னைக்கு நான் பார்க்கும் பொழுது நான் என்ன அளவில் பார்த்ததை உங்களுக்கு சொல்றேன். ஒரு காலகட்டத்தில் பரிசுத்தவான்கள் எந்த ஒரு விஷயம், ஒரு செய்தி கொடுக்க போறதா இருந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தேவ சமூகத்தில் போய் காத்திருப்பாங்க. காத்திருந்து இங்கிருந்து வார்த்தையை எடுத்துட்டு வருவாங்க, பைபிள்ல இருந்து. அதுக்கு ரேமான்னு ஒன்று சொல்லுவாங்க கிரேக்க வார்த்தையில். அதோட அர்த்தம் என்னன்னா, ரெவலேஷன், உள்ளுக்குள்ள இருந்து வரும். ரெவலேஷனா வெளிப்படுத்தின விசேஷம் கிடையாது. இந்த வார்த்தையிலிருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்கும். அந்த வெளிப்பாடு இதுக்கு முன்பதாக யாரும் கேட்டதாகவே இருக்காது. அப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். இது சபைகளுக்குள்ளே பரிசுத்தவான்கள் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு போன ஜெனரேஷன் வரைக்கும், தலைமுறை வரைக்கும். ஆனா இந்த தலைமுறையில சபைகளில் வார்த்தை இருக்கிறது. ஆனால் வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த அந்த ரேமாவாக இல்லை. இது உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டதாக, இன்ஸ்பைர்ட். ஒரு உலகத்தை பார்க்குறாங்க, ஒரு வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, அல்லது உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. அதை அப்படியோ கொண்டாந்து சபையோடு கூட இணைத்து ஒரு கமெண்ட்ரி படிக்கிறாங்க. இன்னொரு ஊழியக்காரருடைய செய்தியை பார்க்குறாங்க. அந்த செய்தியிலிருந்து அப்படியே இவங்க கொஞ்சம் பாயிண்ட் போட்டு, நான் சொல்கிறேன், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது தப்பு கிடையாது. அது டிஸ்கவரி, இன்வென்ஷன். ஆனால் கிரியேஷன் ஒன்று இருக்கு. உங்களுக்குள்ள இருந்து கர்த்தர் பேசுவது, உங்கள் சபைக்கு கர்த்தர் இடைபடுவது, உங்களோடு கூட கர்த்தர் பேசுவது, அது இருக்குதா? இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு சபை எந்த இடத்துக்கு போயிருச்சுன்னா, வார்த்தையா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், உலகத்தை பார்க்குது. அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ள அங்கிருந்து ஒரு டியூன் எடுக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் பீஸ் எடுக்கிறாங்க, அங்க பாடுற நல்ல ஒரு ஆளை பாட கூட்டிட்டு இங்க வராங்க, அங்கிருந்து சில காரியங்களை இங்க சபைக்குள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அது அதிக சௌந்தரியம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா கவனிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பரிசுத்தவான்கள் எதையுமே எடுக்க மாட்டாங்க. அவங்க தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. மேபி அவங்க ஒரு சின்ன இடத்துல இருப்பாங்க, அவங்க பார்க்கறதுக்கு சௌந்தரியமா இருக்காது, விரும்பத்தக்க ரூபம் இருக்காது. நான் எப்பவும் சொல்லுவேன், ஜீவ விருட்சத்துக்கும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கு இல்லையா, இந்த உலகத்தை அழிக்கிற கனி, மரணம், அது எப்படி இருந்துச்சா, பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாக, அட்ராக்ஷன் பயங்கரமா இருந்துச்சாம். அப்படியே நாலேஜ் ஃபுல்லா இருந்துச்சாம். அப்படியே இச்சை பார்த்தோன்னே சூப்பரா இருக்கு, செம, இது நமக்கு வேணும், இதை வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சாம். சரி, பக்கத்தில் ஒரு ஜீவ விருட்சம் இருந்துச்சு. ரெண்டும் பக்கத்துல இருக்கு. ரெண்டுத்தையும் வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுவாரு 8-9 வசனங்களில், தோட்டத்துக்கு நடுவே ஜீவ விருட்சம்னு. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தை வாசிச்சு பாருங்க, தோட்டத்தின் நடுவே இருக்கக்கூடியதான நன்மை தீமை ரெண்டுமே பக்கத்துல நடுவில் தான் இருக்குது. இந்த ரெண்டு விருட்சத்தை சொல்லும் போது, ஒன்னு பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கது. ஆனா ஜீவ விருட்சத்தை பத்தி ஒண்ணுமே இருக்காது. ஜீவ விருட்சம்னா என்ன? முதல்ல ஜீவ விருட்சம்னா வேதம் சொல்லுது, இதை புசிக்கிற அந்த மனுஷன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான்னா அதற்கு பேர் தான் நித்திய ஜீவன், எட்டர்னல் லைஃப். என்னைக்கும் உயிரோடு இருந்தா நித்தியம் ஜீவன், உயிரோடு இருக்கிறது நித்திய ஜீவன் அர்த்தம். அப்ப நித்திய ஜீவன் வரணும்னா என்ன பண்ணோம்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகணும். சிலுவையில் அவர் மரணம் அடைஞ்சா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. இயேசு சிலுவைக்கு போகாத வரைக்கும் நித்திய ஜீவன் கிடையாது. அப்ப இயேசு சிலுவைக்கு போறார்.
சிலுவையில் இயேசு நித்திய ஜீவனை உண்டாக்கும் போது எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது ஏசாயால, அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. அவர் மரத்தில் இருக்கிறாரு. எப்படி இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த ஜீவ விருட்சம் மரத்தில் அந்த பழம் கனி தொங்குதோ அதே மாதிரி இயேசு மரத்தில் தொங்குறாரு. ஆனா இந்த கனி, இந்த விருட்சம், இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? வசனம் சொல்லுது விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. அதே மாதிரிதான் தோட்டத்துக்குள்ள நீங்க நன்மை தீமை ஜீவ விருட்சத்தை பார்த்தீங்கன்னா விரும்பத்தக்க ரூபம் இருக்காது, அழகு இருக்காது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அப்போ உலகம் பார்க்கறதுக்கு அதிக சௌந்தரியம் உள்ளது, இயேசு அதிக சௌந்தரியம் இல்லாதவராய் இருந்தார். எங்க? சிலுவையில. சிலுவை பற்றின உபதேசம் உலகத்துக்கு பைத்தியம், நமக்கு தேவைப்படனாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த நோவா காலத்தில் ஜனங்களை போல இருந்து நீங்கள் கீழ்ப்பெடாமல் போன ஆவிகளா மாறுறீங்களா, இல்ல சிலராகி 8 பேர் மாத்திரமா இருக்க போறீங்களானா, அதுக்கு அடிப்படையா நீங்க செய்ய வேண்டியது ஒரு மிக முக்கியமான விஷயம், உலகத்தை தொடர்பு கொள்ளாததல். உலகம் பார்க்கிறதுக்கு சௌந்தரியமாய் தான் இருக்கும், இச்சிக்கப்படத்தக்கதாக தான் இருக்கும், உலகத்தில் உள்ளது அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை பார்த்து நீங்க தீர்மானம் பண்ணி அதோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளோடு கூட அந்த கான்செப்ட் தான் வரும். அதைத்தான் சபை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்குது. சபை அதோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளுகிறது. அதனால என்ன ஆகுதா, மனுஷனோடு கூட தேவனுடைய ஆவி மனுஷனோட ஆவியோட மனுஷன் மாம்சத்தோட போராடுதான். அதனால வசனம் சொல்லுது பலவான்கள் பிறந்தார்கள். நாலாம் வசனம் சொல்லுது அந்நாட்களிலே ராட்சியதர் பூமியில இருந்தார்கள், பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு கூட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களா இருந்தாருங்க. இன்னைக்கு பாருங்க, சபை அந்த உலகத்தில் இருக்கிற காரியத்தை கொண்டு வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்போது பயங்கரமா எஸ்டாப்ளிஷ். அப்படியே இன்னைக்கு பாருங்க, நீங்க போய் பாருங்க, எந்த காரியமா இருக்கட்டும், they are not giving importance to the quality, giving only important to the quantity. நீங்க போய் பாருங்க, அவுட்புட் நல்லா வரணுங்கிறான். எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அவுட்புட் நல்லா இருக்கணும். ஒரு யூடியூப்லயே, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறத சொல்றேன், யூடியூப்ல மெசேஜோ பாட்டோ எதை போட்டாலும் கிராண்டா அப்படியே அவுட்புட் நல்லா இருக்கு, செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அங்கே அழகா இருக்கிறது ரெண்டாவதா இருக்கணும், ஆவியோட இருக்கிறதா முதலாவது இருக்கணும். இங்க அழகுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஆவிக்கு இல்ல. இங்க கிராண்ட்னஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் தேவ ஆவியானவர் அசைவாடுறதுக்கு இல்ல. அங்க இப்போ நீங்க ஒருத்தர் மியூசிக் வாசிக்க வைக்கிறீங்க, ஒரு பாட்டு போட போறீங்க, மியூசிக் வாசிக்க வைக்க போறீங்க. இப்போ அந்த இசை வாசிக்கிறவர்ல இருந்து அந்த ரெக்கார்டிங் பண்றவர் வரைக்கும் நீங்க எப்படி இப்ப தேடுறாங்க, இப்ப எப்படி தேடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல டேலண்ட் உள்ள ஆளா கேட்குறாங்க. நல்லா வாசிக்கிறவர், நல்லா அந்த 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 கலை தெரிஞ்சவர், இன்ஜினியர், நல்லா அப்படி தேடுறாங்க. இப்போ பண்ணது எல்லாமே ஹைலி டேலண்டட். பாடுறது உலகத்தில் நல்லா பாடுற ஒருத்தரை கொண்டு பாட வைக்கிறாங்க. வாசிக்கிறது ஆவியும் இல்லை எதுவும் இல்லை, அவங்க டேலண்டட், அது ஒன்று தான் கொண்டு வாசிக்க வைக்கிறாங்க. இப்போ பாட்டு கேட்கறதுக்கு கிராண்டா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு, அவுட்புட் நல்லா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனால் அந்த பாட்டோ அந்த செய்தியோ அந்த படமோ அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அது ஆவியோடு இல்லை. அது எந்த விதமான ஒரு உணர்வையும் உங்களுக்கு தூண்டல. அங்க ஆவியானவர் எதுவும் பேசல. அந்த இடத்துல ஒரு மாற்றம் வரல. இப்போ நீங்க அந்த இடத்துல வரும்பொழுது தேவபுத்திரரும் மனுஷகுமார்த்திகளும் சேரும் போது பிறக்கிறது எப்படி இருக்குது? பலவான்கள், செமையா இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங்கான விஷயம் வெளிப்படுது, அப்படியே அழகா ஒரு நல்ல அவுட்புட். ஆனால் அதே இடத்துல மரியாளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இணையும் போது பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளதா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மாம்சத்தோடு ஆவி பிறக்கும் போது பலவான்கள் நல்லா இருக்கு, ஆனா பரிசுத்தத்தோடு பரிசுத்தம் பிறக்கும் போது இன்னொரு பரிசுத்தம் பிறக்கிறது. இப்போ உங்க பாட்டு இசையிலிருந்து உங்க செய்தியிலிருந்து நீங்கள் ஆவியானவரோடு கூட இணைந்து ஆவியானவரால நடத்தப்படுகிற மனுஷர்கள் இணைந்து செய்யும் போது ஒரு அவுட்புட் வரும். அது எப்படிப்பட்ட அவுட்புட்டா இருக்கும்? பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற அவுட்புட்டாக இருக்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நோவாவை போல உள்ள காலகட்டமா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க? மனுஷகுமாரத்திகள், அவர் நல்லா வாசிக்கிறாருங்க, பரிசுத்தாவியை பெற்றவரா? இல்ல இல்ல இல்ல, அப்படி பரிசுத்தாவியை பெற்றவர்னு சொல்ல முடியாது.
சரி, அவர் நல்லா வாசிக்கிறாருங்க, அவர் கிறிஸ்தவரா, ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாரா? இல்ல, அவர் சினிமாக்கும் வாசிக்கிறாரு. அப்புறம் ஏன் அவரை கூட்டிட்டு வரீங்க? செமையா வாசிக்கிறாருங்க, அவரு கிறிஸ்தவ பேர் இருக்கு, ஆவியில இருக்காரா? எல்லா கிறிஸ்தவ பேர் உடையவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியை உடையவர் தான் கிறிஸ்தவர். இப்போ நம்ம வாசிக்கிறது முக்கியமா, அந்த வாசிக்கிறதுல இருந்து வெளிப்படக்கூடியதான பிரசன்ஸ், தேவ பிரசன்னம் முக்கியமா? தேவ பிரசன்னம்னு ஒண்ணு இல்லவே இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவனையே தேர்ந்தெடுக்க வேண்டாம், உலகத்தில் இருக்கிற நல்ல ஆளை கூட்டு வந்துருங்க, அவரை கூட்டு வந்து வாசிங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவையில்லை? அபிஷேகம் தேவையில்லை. அபிஷேகம் தான் முக்கியம்னா நல்லா வாசிக்கிறவனை விட ஆவியில நிறைந்திருக்கிறவன் தான் முக்கியம். ஒருவேளை நம்ம பையன் கொஞ்சம் குறைவா வாசிக்கிறவனா இருப்பான், ஆனா அவன் பரிசுத்தாவில நிரம்பி வாசிப்பான். அதை எடுத்து யூஸ் பண்ண ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ ஆவியானவர் எந்த குழாங்களையும் எடுத்து யூஸ் பண்ணுவார். எதை எடுத்து எந்த கோலியாத்தையும் வீழ்த்துவதற்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நாங்க இப்படி ஒரு வீடியோ போட்டோம், நிறைய பேர் பார்த்தாங்க, பலவான்கள், தேவ புத்திரர் மனுஷகுமாரத்தோட இணையும் போது பலவான்கள் பிறப்பாங்க. ஆமா, நல்லா பார்ப்பாங்க, பணம் வரும், அதெல்லாம் ஓகே. எத்தனை பேர் மனம் திருமணம் பிறந்தது பரிசுத்தம் உள்ளதா? அதுதான் இங்க முக்கியம். இப்போ பவுல் சிறைச்சாலையிலிருந்து ஒரு நிருபம் எழுதுறாரு, எபேசுக்கு எழுதுறாரு, சிறைச்சாலை நிருபம். அவர் எழுதும் போது எழுதி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விடுறாரு, இதை கொண்டு போய் எபேசுல வாசி, அப்புறம் இதை கொண்டு போய் லவோதிக்கேயால வாசி. எவ்வளவு பேருக்கு தெரிய போகுது? எவ்வளவு பேருக்கு? இப்போ இன்னைக்கு உள்ள பாஷையில சொல்றேன், கண்டென்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்றாரு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு பாஷைக்கு சொல்றேன், கண்டென்ட்டை ரெடி பண்ணி அப்லோட் பண்றாரு. அது எத்தனை பேருக்கு போது? கொண்டு போய் ஒரு சர்ச்சுக்கு போகுது, எபேசு தேசத்துல இருக்கிற பட்டணத்துல இருக்கக்கூடிய அங்க உள்ள ஒரு சர்ச்சில் கொண்டு போய் கொடுத்துட்டு சொல்றாரு, இதை அப்படியே லவோதிக்கேயாவுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கிறாரு. அவ்வளவுதான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அவர் எழுதின அந்த நிருபமானது அந்த எபேசு சபைக்கு மட்டுமல்ல, லவோதிக்கேயாவுக்கு மட்டுமல்ல, எனக்கு உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்கும் இன்னைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கிறது. இவ்வளவு தூரம் எப்படி ஃபார்வர்ட் ஆச்சு? எத்தனை லாங்குவேஜ்ல பாருங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, டப்பிங் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பாஷையில சொன்னா டப்பிங். எத்தனை லாங்குவேஜ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் சிறைச்சாலையில் எழுதும் போது யோசிச்சிருப்பாரா, நம்ம ப்ராடக்ட் இந்த அளவுக்கு ரீச் ஆகணும்? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றாரு கலிலேயாவில், 4ஆம் அதிகாரம் மத்தேயு சொல்லுது, அவர் போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு என்று பிரசங்கம் பண்ணினார். அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம், 4ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் கடைசி 2 வசனம் வாசிங்க. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கீர்த்தி சீரியா எங்கும். சீரியானா பக்கத்து தேசம், இஸ்ரேல் கிடையாது, அது வேற நாடு. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாடு. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. எப்படி போச்சு? எப்படி போச்சு? அடுத்த வசனம் வாசிங்க, அதுக்கு அடுத்த வசனம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து பின் சென்றார்கள். ஃபாலோயர்ஸ். அப்ப இவ்வளவு ஃபாலோயர்ஸ் எப்படி வந்தாங்க? உங்களுடையது ஆவியினால் வெளிப்படுமானால், ஆவியானவர் எங்கெங்கே போகிறாரோ அங்கே உங்களை கொண்டு போக அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவபுத்திரர் இவங்க நல்ல ஆவியில உள்ளவங்க தான், மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. சபை ஆவியில் தான் இருக்குது. ஆனா சபைக்கு என்ன ஆசை? இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்களுடையதான கர்த்தர் கொடுத்த அந்த தாளந்து, அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிஃப்டை என்ன செய்ய விரும்புவாங்கன்னா, அது ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. அதை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி அல்லது பேசி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பண்ணிட்டு அடுத்து நம்ம பையன் பண்ண போற அடுத்த விஷயம் என்னன்னா வியூஸ். இப்போ உள்ளவங்களுக்கு சொல்றேன், எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பேர் பார்த்துருக்குறாங்க. ஒரு சிலர் அதுல இருந்து வர வருமானத்தை விரும்புறாங்க, ஒரு சிலர் விரும்புறது. ஆனால் இதை விரும்புவாங்க, எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எத்தனை மில்லியன், எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சம் அப்படின்னு பார்க்குறாங்க. இது மாம்சம். மாம்சத்தில் அந்த ஆசை இருக்கிறது சாதாரணம், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் லைக் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறாங்கன்றத இயேசுநாதரோ அப்போஸ்தலரோ செய்ய மாட்டார்கள். ஆவியில் இருக்கிறவன் செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு.
அதை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு ஆவியானவர் கையில் இருக்கு. அது சீரியாவெங்கும் யோர்தானுக்கு அப்புறத்துலதும், சீரியாங்கிறது நார்த் லாஸ்ட், யோர்தானுங்கிறது சவுத்தில், அதுவும் வெஸ்ட்ல, சவுத்தில் ஈஸ்ட்ல லாஸ்ட். இந்த பக்கமோ அந்த பக்கமோ ரெண்டு பக்கத்துல இருந்து ஜனங்களை வர வைக்க வேண்டியது ஆவியானவர் வேலை. இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது? தேவபுத்திரருக்கு மனுஷகுமார்த்திகளோடு கூட இணையிறது. பலவான்களா இருக்கணும், நல்லா போகணும், மினிஸ்ட்ரி நல்லா போகணும். ஏன் மினிஸ்ட்ரி நல்லா போகணும்? மினிஸ்ட்ரியா நல்லா போகணும். மினிஸ்ட்ரி பரிசுத்தமா போனா போதும். அதை நல்லா போகிற வேலையை கர்த்தர் செய்வார். ஆபிரகாம உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது கர்த்தர். நான் சொல்றது புரியுதா? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னது கர்த்தர். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் பேரு ஆபிரகாமுக்கு அப்புறம் பைபிள்ல யாருக்கு இருக்கு? ஈசாக்கு அவன் பசங்க 2 பேருக்கு ஆபிரகாம் பேர் வச்சாரா? இல்ல. யாக்கோபு தனக்கு 12 பசங்க, எவனுக்காவது தாத்தா பேர் வச்சாரா? பொதுவா நம்ம அப்படி வைப்போம்ல, அப்பா பேரு தாத்தா பேர் ஒன்று வைப்போம்ல, வச்சாங்களா? வைக்கல. அந்த 12 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க யாராவது அவங்க பசங்களுக்கு ஆபிரகாம்னு பேர் வச்சாங்களா? எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒருவேளை இருக்கலாம் யாருக்காவது, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்ப பேரை பெருமைப்படுத்தவன்னா என்ன அர்த்தம்? பேரை பெருமைப்படுத்த என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கும் தாவீது வரைக்கும் 1000 வருஷம். எனக்கு தெரிஞ்ச அந்த 1000 வருஷத்துல யாருக்குமே எங்க ஆபிரகாம்னு பேர் இல்லை. தாவீதுல இருந்து இயேசு வரைக்கும் ஒரு 1000 வருஷம், அதுலயும் யாருக்கும் ஆபிரகாம்னு பேரை காணும். ஆனா கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்படின்னா என்ன பெருமைப்படுத்துறது? உன் பேரை பெருமைப்படுத்தணும்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் தியானிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆபிரகாம நம்ம நிறைய பேர் வைக்கிறோம், இன்னைக்கு வைக்கிறோம், ஆபிரகாம் பேரை நிறைய பேர் வைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்த என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, உன் பேரை பிதாவுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். பேரை பெருமைப்படுத்தணும் என்னன்னா, இங்க உங்க பேரை உயர்த்துறது அல்ல, பரலோகத்துல 1000 பரிசுத்தவான்களுக்கு முன்பாக, 1000 தூதர்களுக்கு முன்பாக, பரிசுத்தமாகிய தேவனுக்கு முன்பாக உன் பேர் பெருமைப்படுத்தப்படும். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற வானத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு பிசாசு தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தோட இணைச்சு உன் பேரை இங்க பிரபலப்படுத்தணும், உங்க மினிஸ்ட்ரி இங்க வளரணும். யோசிச்சு பாருங்க, எத்தனை மினிஸ்ட்ரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்ப இருக்கு. எத்தனை பரிசுத்தவான்கள் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவங்க இன்னைக்கு அவங்க பேர் இருக்கு இல்ல தானே? எத்தனையோ பேர் காணாம போயிடுச்சு. ஒரு சில பேர் நம்ம சொல்றோம், ரிச்சர்ட் உம்ரான் ஐயா பேரை சொல்றோம். அவர் கம்யூனிஸ்ட் தேசத்துல ரத்த சாட்சியா மறிக்கல, அந்த அளவுக்கு அவர் பாட அனுபவிச்சாரு. ஆனா அவர் கூட செத்தவங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இல்ல தானே? யார் பேரும் நமக்கு ஞாபகத்தில் இல்லை. யாரெல்லாம் செத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்க பேர் மறக்கப்பட்டு போச்சா? அவங்க பேர் பரலோகத்துக்கு வராதானா? அவங்க பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அவங்க பேரை பரலோகத்தில் கர்த்தர் சொல்லுவார். நமக்கு இங்க பெருசாகணும். இதுதான் பலவான்கள், தேவபுத்திரர். அவங்க நம்ம என்ன விரும்புறோம்? இங்க நம்ம பேர் பெருசாகணும். இப்பவும் சொல்றேன், உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னு கர்த்தர் முடிவு பண்ணாருன்னா அதை பூமியிலையும் பெருமைப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அதற்குரியவர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவபுத்திரர் மனுஷகுமாரத்தோடு இணையக்கூடாது. உலகத்தோடு கூட சேர்ந்து அவன் புகழ் அடைகிற மாதிரி நான் அடையணும், அவன் சம்பாதிக்கிற மாதிரி நான் சம்பாதிக்கணும், அவன் மேன்மை அடைகிற மாதிரி நான் மேன்மை அடையணும். இல்லைங்க, நாம பேழைக்குள்ள போற கூட்டம் இந்த தேவபுத்திரர் அழிகிற கூட்டம், கீழ்ப்படியாத. நீங்க கீழ்ப்படியாம இருந்து பலவான்களா இருந்து பேர், அந்த இடத்துல பாருங்க, பேர் பெற்றவர்களாக அந்த 4வது வசனம் சொல்லுது, இவர்கள் அவர்களுக்குள்ளே பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய. நல்ல பேரு. அன்னைக்கு நோவா காலத்துல அன்னைக்கு இருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல பேரு, நல்ல அறிவாளிங்க, பிலாசபர், சயின்டிஸ்ட், மிகப்பெரியதான விளையாட்டு வீரர், மிகப்பெரியதான அறிவாளி, நோபல் பிரைஸ் வாங்கினவர், மிகப்பெரிய வில்வித்தை வீரர், ஓட்டப்பந்த வீரர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, அப்புறம் என்ன வேணா இருக்கட்டும், அவர்கள் பூர்வத்திலே பேர் பெற்றவர்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். அவர்கள் ஒரே பேரு, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஆனால் இந்த பேழைக்குள்ள 8 பேர் போனான்ல, இவன் பூர்வத்துல பேர் பெற்றவன் கிடையாது. இவன் பூர்வத்துல யாருக்கிட்டே பேர் பெற்றவன் கிடையாது, பலவான் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இவன் கீழ்ப்படிதல் உள்ளவன், இவன் பாதுகாக்கப்படுகிறவன், இவன் ரட்சிக்கப்படுகிறவன்.
அதான் நீங்களும் நான். இன்னைக்கு ஒரு கூட்டம் சர்ச்சு உலகத்துல பேர் வாங்கணும்னு நினைக்குது, பேர் பெற்றோர்ல இருக்கணும்னு நினைக்குது, எப்படியாவது புகழ் அடையணும். நம்ம வாழ்றதுக்குள்ள இன்னும் நீங்க புகழ் அடைஞ்சு வைங்க. யோசிச்சு பாருங்க. என் காலத்துல நான் சொல்றேன், நான் வாலிப பிராயத்தில் இருக்கும்போது நிறைய கிரிக்கெட் பிளேயருடைய பேரு அப்படியே பச்சை குத்துவாங்க, அப்படியே அவர் பின்னாடி ஓடுவாங்க, வெறி கொண்டு அலைவாங்க. நாங்களும் இருந்திருக்கிறோம் சில கிரிக்கெட் பிளேயருக்கு பின்னாடி. அப்படியே இருப்போம். காலைல 9 மணிக்கு கிரிக்கெட் ஆரம்பிக்கும், சாயங்காலம் 5:30 மணி 6 மணிக்கு தான் முடியும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருப்போம், ஒரு வேலை பார்க்க மாட்டோம். அதை ஆரம்பிச்சு முடிச்சு ரிசல்ட் வர வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்போம். அந்த கிரிக்கெட் பிளேயர் பேர்ல டீமு, அவர் பேர்ல டிஷர்ட்டு, அவர் பேரை வந்துட்டு கார்டு வாங்கி வச்சிருப்போம். இன்னைக்கு என்னாச்சு? அதே மாதிரி சினிமா நடிகருடைய பேரு, பின்னணி பாடகர் பேரு எல்லாம் வச்சிருந்தோம். இன்னைக்கு என்னாச்சு? அவர்கள் மறைந்து போனார்கள், அந்த புகழும் மங்கிருச்சு. யாராவது ஒருத்தர் என்னைக்காவது சொல்லுவான், அன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருந்தாரு, அன்னைக்கு ஒருத்தர் நல்லா விளையாடினாரு, அன்னைக்கு ஒருத்தர் நல்லா பாடினாரு, அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் நீங்களும் நானும் இந்த மனுஷர்கள் மத்தியிலே பேர் பெற்றவர்களா இருக்க மாட்டோம், பலவான்களா இருக்க மாட்டோம். ஆனால் பரலோகத்திலே பிதாவுக்கு முன்பாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதினவர்களாக பலவான்களாக அங்கே இருப்போம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பேழைக்குள்ள போற கூட்டம் இதுக்கு ஆசைப்படாது. பேழைக்குள்ள போற கூட்டத்துக்கு இதை பத்தி கவலை இல்லை. இங்கே உயர்த்தப்பட்டாலும் சரி, உயர்த்தப்படாவிட்டாலும் சரி, இங்கே என் பெயர் வெளியே தெரிஞ்சாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, இங்கே யாராவது என்ன பலவான்னு சொன்னாலும் சரி, சொல்லாமல் போனாலும் சரி, ஒண்ணு மட்டும் நிச்சயம், நான் பேழைக்குள் பிரவேசிக்கிறவன். ஒரு நாள் வரும் கர்த்தர் என் பெயரை சொல்வார். இன்னைக்கு இந்த பலவான்களோடு மாறுறதுக்காக இந்த உலகத்து குமாரத்திகளோடு கூட தேவ புத்திரர் கலக்குறாங்க. சபையை பார்க்கிறோம், இங்க பேர் அடையணும். அந்த தேவ புத்திரர் மனுஷகுமாரர்களை கலக்கிற மாதிரி இவங்களுக்கு இந்த உலகத்தின் புத்திரர் மேல அதுல பேர் பெற்று புகழடையணும், பலவானலாக ஆசை. இவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இவைகள் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். ஒரு நாள் இவர்கள் ஜலப்பிரளயத்தில் அழிக்கப்படுவார்கள். ஆனால் இதை எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரே ஒருத்தன் மட்டும் குடும்பத்தோட வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நீதியை பிரசங்கித்தவன் ஆகிய நோவா, அவனை பார்த்து வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற முதல் விஷயம். தயவு செய்து நான் அடுத்த காரியத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லுகிறேன், தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நீங்கள் இந்த உலகத்து மனுஷரை போல பேர் பெறணும், புகழ் அடையணும், இங்க நல்லா சம்பாதிக்கணும், பலவானா இருக்கணும், இதை யோசிக்காதீங்க. இங்க உங்களையும் என்னையும் அவர் வர்ற வரைக்கும் பத்திரமாய் பாதுகாக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் இங்கே உயர்வடைவதை பார்க்கிலும் அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற மனுஷன், இவர்கள் மத்தியிலே நீங்கள் பேர் பெற்றவர்களாக இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போவீர்கள். பாருங்க, 4000 வருஷத்துக்கு முன்னாடி எகிப்திய சாம்ராஜ்யத்தில் எத்தனையோ ராஜா இருந்தான், இன்னைக்கு இல்லை. அவன் பேர் முதல் கொண்டு மறக்கப்பட்டு போச்சு, யாருக்கும் வைக்கல. அலெக்சாண்டர் எவ்வளவு பெரிய ராஜா, 70% உலகம் அவன் கையில் இருந்துச்சாமா, இன்னைக்கு அவன் சந்ததிக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் நித்தியமாய் பரலோகத்தில் இருப்பேன். அல்லேலூயா. இந்த நிச்சயத்துக்கு தான் நீங்க ஓடணும். இந்த அழிந்து போகிற உலகம், அழிந்து போகிற மனுஷன், அழிந்து போகிற புகழ், இவர்களுக்கு நடுவில் நீங்களும் ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்காதீங்க. அழியாத தேசத்தில் அழிவில்லாத தேவனோடு கூட அழியாத கிரீடத்தை வைத்துக்கொண்டு அழிவில்லாமல் நாம் வாழப்போகிறோம். அதற்கு வரணும்னு ஆசைப்படுங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த சிலராகிய 8 பேர்கிட்ட இருந்த மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம். அதனாலதான் இவங்க பேழைக்குள்ள போனாங்க. இவங்க கிட்ட அவங்க போய் சேரல. 2வது வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி வசன வாசி. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவாவுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் கொடுக்கிறார். குளோபல் விஷன். உலகத்தில் உள்ள, பூமியில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் பாதுகாக்கணும்பா. அதுல ஜோடா உங்கள்கிட்ட வரப்போகுது. நான் அதை செய்ய போறேன். அந்த மிகப்பெரியதான ஒரு ப்ராஜெக்ட், அப்படி இப்படி சொல்லலாம், தரிசனம் அல்லது மிகப்பெரிய அழைப்பு அல்லது மிகப்பெரிய ஊழியம் நோவாவுக்கு கொடுக்கப்படுது. இதை நோவாக்கு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார். யோசிச்சு பாருங்க, 300 முழ நீளம், 30 முழ உயரம், 50 முழ அகலம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் உள்ள வரும். அதுங்களுக்கு சாப்பாடு போடணும். எவ்வளோ நாள்னு தெரியாது. ஏன்னா ஜலப்பிரளயம் எப்போ தொடங்கும் எப்போ முடியும்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும், நோவாக்கு தெரியாது. சாப்பாடு உள்ள வச்சுக்கோப்பா,
வச்சுக்கிட்ட ஆண்டவர். எவ்வளோ வைக்கிறது? உள்ள வை. உலகத்தில் இருக்கிற எல்லாம் வரும், எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ணு. இது ஆண்டவரே எப்படி ப்ராசஸ்? உலகத்தில் இருக்கிற எல்லாம் உள்ள வரும். முதல்ல அவ்வளோ பெருசு கட்டணும். பேழை முதல்ல கட்டணும். அளவு, அகலம், உயரம், அவர் சொன்னதான டைமென்ஷன் எல்லாத்தையும் வச்சு கட்டணும். ரெண்டாவது, எல்லாம் உள்ள வரும், அதுக்கு தேவையான சாப்பாடு ரெடி பண்ணு. சரி, அப்புறம் எல்லாம் வரும், உள்ள சேர்த்துக்கோ உங்ககிட்ட. இதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, நிறைய ஜீவராசிகள்லாம் பார்க்குறீங்கல்ல, உங்களுக்கு பிடிச்சதை விட பிடிக்காதது நிறையா இருக்கும். ஆமாவா இல்லையா? பிடிச்சதை விட பிடிக்காதது நிறையா இருக்கும். கரெக்ட் தானே? உங்களுக்கு வீட்டில் வளர்க்குறதுக்கு மாடு பிடிக்கும், ஆடு பிடிக்கும், பூனை, நாய் வளர்ப்பீங்க. கொஞ்சம் பேர் இவ்வளோ தான் பெரும்பான்மை வளர்ப்போம். ஒரு சில பேர் இதை விட 1-2 எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு உயிரினத்தை நம்ம வளர்ப்போம். உங்களுக்கு முள்ளுமன்றி வளர்க்க பிடிக்குமா? முள்ளமன்றி பிடிக்காதுல்ல? சரி, அந்த மாதிரி நண்டு, ஊரும் பிராணி, இந்த மாதிரி பிடிக்காது. காட்டில் உள்ள பாம்பு பிடிக்காது. இல்லை, இந்த மாதிரி அருவருப்பான மிருகங்கள்னு கொஞ்சம் இருக்குல்ல, அருவருப்பான மிருகங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி விகாரமாக இருக்கும், நமக்கு பிடிக்காது. அந்த மாதிரி மிருகம்லாம் உங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்தா வச்சுப்பீங்களா? பிடிக்குமா? பறவையில் கூட கிளி வளர்ப்பீங்க, புறா வளர்ப்பீங்க, ஆந்தை வளர்ப்பீங்களா? கோட்டா இந்த மாதிரி வளர்ப்பீங்களா? வளர்க்க மாட்டேன். இதில் உங்களுக்கு எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, நான் நீங்கள் சொல்றது செய்கிறேன், ஆனால் சேர்த்துக்கிறது யாரா இருக்கும்னா, நான் விரும்பினது தான் உள்ள சேர்த்துக்க முடியும். கர்த்தர் சொல்றாரு, எல்லாத்தையும் சேர்த்துக்கோ, எது எதெல்லாம் ஜோடு ஜோடா வருதோ அத்தனையும் உள்ள சேர்த்துக்கொள்ளணும். அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே நோவாவுக்கு சுய விருப்பம், வெறுப்பு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. என்னுடைய தரிசனத்தில் என்னை கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். அவ்வளோதான். நீ கர்த்தருடைய தரிசனத்தில் இருக்கிற மனுஷனா இருந்தா, மனுஷியா இருந்தீங்கன்னா, உங்கள் சுயம் செத்தாதான் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க முடியும்னு அர்த்தம். இன்னைக்கு கடைசி காலத்துல சபையானது இந்த ஜோடு ஜோடா எல்லாத்தையும் சேர்த்துக்கிற இடத்துல இல்ல. சபைக்கு நிறைய பாகுபாடு இருக்குது, சபைக்குள்ள நிறைய பிரிவினை இருக்கு, அது எல்லாத்துலயும் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, பேழைக்குள்ள முள்ளம்பன்றியிலிருந்து பன்றியிலிருந்து அத்தனையும் இருக்கும், எல்லாம் உள்ள இருக்கும். நான் தான் உள்ள கொண்டு வரேன், பேழைக்குள் வரும். இங்கே உனக்கு எந்த பாகுபாடும் கிடையாது, நிற பாகுபாடு கிடையாது, மொழி பாகுபாடு கிடையாது, ஜாதி பாகுபாடு கிடையாது, இன பாகுபாடு கிடையாது. நம்ம அத்தனை பேரும் ஒரே ரத்தத்தால் கழுவப்பட்டு, ஒரே மாம்சத்தை புசித்து, ஒரே பானத்தை பண்ணி, ஒரு தேவனுக்கு பிள்ளைகளாகி ஒரு பேழைக்குள் வாசம் பண்ணுகிறோம். இந்த எண்ணம் வருகிற வரைக்கும் நீ பேழைக்குள்ள போக முடியாது. அந்த சிலராகி 8 பேரை நீங்க இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் சொல்ற, நோவா பார்த்து எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கடா. அதை விட்ட விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது. அந்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 2வது வசனம், 7:2 வாசம். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். வேலைக்குள்ள என்ன இருக்கு? சுத்தமானதும் இருக்கு, சுத்தம் இல்லாததும் இருக்கு, 2 இருக்கும். வசனம் சொல்லுது, அந்த 5வது வசனம், நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். அது எப்படி சுத்தம் இல்லாத பிடிக்கிறது? சுத்தமானது பிடிக்கிறது ஓகே, சுத்தமானது பிடிக்கிறது ஓகே, சுத்தம் இல்லாதது எப்படி வச்சிருப்பா உள்ள? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள விசுவாசி உட்கார்ந்துருக்கு. விசுவாசி என்ன நினைக்குது? அவன் குறை உள்ளவன், அவன் பலவீனமானவன், அவன் தப்பு செய்தவன். அவனை ஏன் சர்ச்சுக்குள்ள வச்சிருக்கீங்க? வேலைக்குள்ளேயே சுத்தம் இல்லாதது இருக்கு. வேலை என்பது சுத்தமானதும் சுத்தம் இல்லாததும் சேர்ந்து இருக்கிற இடம். சபை என்பது குறை உள்ளவனும் நிறை உள்ளவனும் சேர்ந்திருக்கிற இடம். சபை என்பது பாவியும் பரிசுத்தவானும் சேர்ந்திருக்கிற இடம். இங்க உட்கார்ந்துகிட்டு அவன் பாவி, இவன் பாவி, அவன் சுத்தம், இவன் சுத்தம், இவன் சுத்தம் இல்லை, அவன் சுத்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? கர்த்தர் சேர்த்துக் கொள்ளும் போது தடுக்கிறதற்கு நோவா யார்? கர்த்தர் சேர்த்துக் கொள்ளுங்கிறாரு.
அந்த பாகுபாடு உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த சிலராகிய 8 பேருக்குள்ள நீங்க வரமாட்டீங்க. ஏன்னா நீங்க இருக்க மாட்டீங்க. யூதங்கிட்ட என்ன பிரச்சனை? புறஜாதியரோட நான் இருக்க மாட்டேன், அவனை நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் தனித்து இருப்பேன். ராகாப் தான் இஸ்ரவேலுடையதான மீட்புக்கு மிக முக்கியமான ஆளு. ஆனா அந்த அம்மாவை கொண்டு வந்து எங்க வச்சானு தெரியுமா? 6ஆம் அதிகாரம் சொல்லுது, யோசுவாவின் புஸ்தகம், ராகாப்பை கொண்டு வந்து பாளையத்துக்கு புறம்பே வைத்தான் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு இவ்வளவு பெரிய உளவு சொல்லி பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு அந்த அம்மா தான காரணம். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அந்த அம்மாவுடைய தொழில் சரியில்லை, அவங்கள கொஞ்சம் நம்ம வெளியவே வச்சிருவோம். என்ன வேணாலும் இருக்கட்டுங்க, அவங்க இஸ்ரவேல் கிடையாது, கொஞ்சம் வெளியவே இருக்கட்டும். இந்த பாகுபாடு இஸ்ரவேல்கிட்ட இருந்துச்சு. இந்த பாகுபாடு இஸ்ரவேல்கிட்ட இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டியா? நீ சேர்த்துக்க மாட்டேன். ஓ அப்படியா? அதே 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க, 25வது வசனம். எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும் யோசுவா உயிரோடே வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே குடியிருக்கிறாள். உள்ள விட மாட்டேன்ட்டான், வெளியே வச்சிருவேன்ட்டான், கொண்டு போய் வெளியே நிறுத்துறான்ட்டான். ஓ அப்படியா? ஏன்பா உள்ள விட மாட்டேன்? அந்தம்மா இஸ்ரவேல் இல்லைங்க, அந்தம்மா புறஜாதியார். அப்புறம் என்ன பண்ணுவ? உள்ள விட மாட்டேன். ஓஹோ, அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ண போறீங்க? அந்த அம்மா ஓரமா இருக்கட்டும், வெளியே இருக்கட்டும். மணவாளன் ஒருத்தர் உள்ள வந்தாரு. 1ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் சொல்லுது, யார் ராகாபை கல்யாணம் பண்ணது? வாசிங்க அந்த 1ஆம் அதிகாரம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான். அங்கதான் இருக்க விஷயமே. ஓ நீ அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டியா? நான் ஒரு மணவாளனை கொடுக்கிறேன், அந்த மணவாளன் ராகாப்பை திருமணம் பண்ணுவார். அந்த ராகாப்பை திருமணம் பண்ணியாச்சுன்னா நீ வெளியே வச்ச ராகாப்பு நடுவில் இருப்பா. நீ இனி அவளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த தேவன் தான் சொல்றாரு, நீங்கள் யார் யாரையெல்லாம் புறம் தள்ளுறீங்களோ அவன் குறைவுள்ளவன், அவன் படிக்காதவன், அவங்ககிட்ட பலவீனம் இருக்கு, அவங்ககிட்ட பாவம் இருக்கு, அவன் உதவாதவன், அவன் இந்த ஜாதிக்காரன், அவன் அந்த மொழிக்காரன், அவனை உள்ள விட மாட்டேன்றையோ, மணவாளன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் நடுவிலே வாசம் பண்ணுவான். அவனை தடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்காது. யாரையும் குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? சுத்தமானது சுத்தம் இல்லாதது அவரே சேர்த்துக்கிறாரு. அவரே தெரிஞ்சு சில ஆட்களை உள்ள கொண்டு வைக்கிறாரு. அவனை உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது உங்களுக்கு என்ன இருக்கு? அதான் வசனம் சொல்லுது, நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். அப்ப வசனம் சொல்லுது, சிலராகிய 8 பேர் உள்ளே பிரவேசித்தார்கள், அவர்கள் காக்கப்பட்டார்கள். நீ காக்கப்படணும்னா வேற வழியே இல்லை. சபை எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளுகிற சபையாய் இருக்கணும். மனசுல பதிச்சு வச்சுக்கொள்ளுங்க. பரலோகத்துல எந்த ஸ்தாபனமும் கிடையாது. பரலோகத்துல எந்த சபையினுடைய டினாமினேஷனும் கிடையாது. பரலோகத்தில் 2 பேர் தான் இருக்கான். ஒன்னு பரலோகத்துக்கு உள்ள, இன்னொன்னு பரலோகத்துக்கு வெளியே. பரலோகத்துக்கு உள்ள இருக்கிறவன் உண்மையும் உத்தமம் உள்ளவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்றிருப்போம். அவ்வளவுதான். அங்க எந்த டினாமினேஷனு, எந்த இது, உனக்கு யாரு, நீ என்ன பூர்வீகம், நீ எத்தனை வருஷம் சர்ச்சு, நீ என்ன வச்சிருக்க, நீ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்க, ஒன்னையும் கர்த்தர் பார்க்க போறதில்ல. கர்த்தர் பார்க்க போகிறது உன் ஆத்மாவை மட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்க போறாரு. இன்னைக்கு சபைகளுக்குள்ள சுத்தமானது அசுத்தமானதுன்னு ஒரு பிரிவு இருக்கு. நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தால் உங்கள் நிமித்தம் அந்த சபை மாற்றப்படுமே ஒழிய, நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களை வச்சு அவங்கள மாற்றுவாரு. நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாரும் சொல்றான் பிரைவேட் காலேஜில் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சாதான் நல்லான்ட்டு. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கிறவன் இல்ல? படிக்கிற பையன் எங்க இருந்தாலும் படிப்பான், எங்க இருந்தாலும் படிப்பான். அதே மாதிரி தான் சொல்றேன், உங்க ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தர் கரத்தில் இருக்கு. சில நேரங்களில் அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்பொழுது அது ஒன்றும் தீண்டத்தகாத இடமெல்லாம் கிடையாது. சுத்தமானது அசுத்தமானது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உள்ள உட்கார்ந்து இருக்கிற நீங்க அத்தனை பேரும் சுத்தமானவங்களா? ஆராதிக்கிற அத்தனை பேரும் உண்மை உள்ளவங்களா, சுத்தமானவங்களா? கர்த்தருக்கு முன்பாக தராசு வச்சா சரியாயிடுமா? நீ உங்களுடைய நீதியே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தைன்னு சொல்லுது வசனம். இன்னைக்கு நம்ம யார் இன்னொருத்தர நியாயம் தீர்க்கிறதுக்கு? நான் சபைக்கு வந்தது என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறதுக்கு அல்ல. எங்கிட்ட இருக்கிற குறைகளை மாத்தி பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்.
எதுக்கு சபையில் உட்காந்து குறை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? புறம் பேசுற சபை, குறை பேசுற சபை. சபையில் ஆராதிக்கிற கூட்டம் குறைஞ்சிருச்சு. அந்த விளைவு என்ன ஆயிடுச்சு? உலகத்தான்லயும் அப்படி வந்துட்டான், கிறிஸ்தவன்லயும் அப்படி வந்துட்டான். நல்ல ஆவிக்குரிய பேசுறவங்க குறைவா இருக்கான், புறம் பேசுறவன் நிறைய ஆயிட்டே போறான். கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆனா ரெண்டையும் உலகத்துல சேர்த்து தான் வச்சிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். இருள் இல்லை, என்ன ஆவிய? இருள் பாவம், இருள் அக்கிரமம் எல்லாம் ஓகே தான். எனக்கு சமீபத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. நம்ம பூமியோடைய வட திசையில் அண்டார்டிகான்னு ஒரு இடம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? முழுக்க பனியாக இருக்கும், முழுக்க பனி. இப்போ அந்த பனி வேஸ்ட்டு, அந்த பனி வேஸ்ட்டு. சும்மா லேண்ட் அடைச்சிக்கிட்டு இருக்க எல்லா பனியும் உருகட்டும் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அத்தனை பேரும் செத்து போவோம். இந்த பூமி பேலன்ஸாக இருக்கிறதுக்கு அந்த பனி ஒரு காரணமாக இருக்கு. பனி இருக்கிறதுனால இல்ல, பனி உருகுனா சயின்டிஸ்ட் பயப்படுவாங்க. ஐயோ பனி உருகுதுங்க, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், சில நகரங்கள் கடலுக்குள்ள என்ன செஞ்சிடும், போயிடும், காலநிலை மாறும். கர்த்தரே அதை அப்படி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நோவா காலத்துக்கு பிறகு கிளைமேட்டை கர்த்தர் தான் உண்டாக்கினாருன்னு சொல்லி அவரே பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி தான் சில நேரங்களில் சில மனிதர்களை கொண்டு கர்த்தர் சபைக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அவர்களை கொண்டு கர்த்தர் இன்னும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்க யாரு அவன் வேணாங்கிறதுக்கு? அவனை வேணாங்கிறதுக்கு நீங்க யாரு? கர்த்தர் கொண்டாந்துருக்காரு சபைக்குள்ள. அவங்ககிட்ட குறைகள் இருக்கு, இல்லைன்னு யார் சொன்னா? குறை இல்லாம யார் இருக்கா இங்க? குறை இல்லாம யார் இருக்கா? ஒருத்தர்லாம் என்கிட்ட சொன்னாரு, நான் அவரு கூட போக மாட்டேன். போகாத, என்னப்ப ஏசுநாதரே யூதாஸ் கூட 3 வருஷம் வாழ்ந்துட்டாரு, இவர் வாழ மாட்டாராமா. ஒரு குரூப் இருக்கு. எம்மா ஒரு சீஷரோட ஏசுநாதர் நடந்து போறாரு. எம்மா ஒரு சீஷர் யாரு? எருசலேம்ல தங்கிடுறான்னு சொன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி எம்மா ஊருக்கு போறான். கர்த்தர் போய் திருப்பி கொண்டாராரு. அவன் கூடவே அவர் ஒரு நாள் முழுக்க டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட பாதை மாறி போன சீஷனோடு கூட கர்த்தர் ஒரு நாள் டிராவல் பண்றாரு. இன்னைக்கு உள்ளவங்க சொல்றாங்க, நான் அவர் கூட போக மாட்டேன், நான் அவர் கூட உட்கார மாட்டேன், நான் அவர்கிட்ட கம்யூனி எடுக்க மாட்டேன். ஏன்? நீங்க சரி அவர்கிட்ட எடுக்கல, நீங்க எடுக்கிறீங்களே, எடுக்கிறவர் பரிசுத்தவானா? பூரண பரிசுத்தவானா? இவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு, இவரை பத்தி தெரியல, அவ்வளவுதான். நான் சொல்றேன், தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, நீங்கள் பார்க்க வந்தது இயேசுவை. சபையில் அவரை மட்டும் பாருங்க, இயேசுவை மட்டும் நோக்கி பாருங்க. உள்ளுக்குள்ள அசுத்தமானதும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான் பேழை. நோவா கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தார். அவன் ஏற்றுக்கொண்டதுனால. இப்ப யோசிச்சு பாருங்க, பேழைக்குள்ள சுத்தமானது இருக்குது, அசுத்தமானது இருக்குது, கூட யார் இருக்கா? நோவாவும் இருக்கிற. நோவா கர்த்தர்கிட்ட சொல்லாமல, இந்த அசுத்தமானது கூட நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், சரி கதவை திறந்துட்டு வெளியே போயிரு. ஆண்டவர் நான் செத்து போவேனே, அப்போ உள்ள இரு. ஒன்னு இருந்தா இது கூட இரு, இல்ல வெளியே போ. இன்னைக்கு ஒரு கூட்டத்துக்கு ஆண்டவர் இப்படி சொன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நான் கடைசியா ஒண்ணு வாசிக்க, அதையும் நம்ம சொல்லி முடிச்சிருவோம். 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது வசனம் வாசி. பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமல்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சுத்தமானது அசுத்தமானது ரெண்டும் சேர்த்துக்கோ, ஆனால் சுத்தமானதுல 7 புடின்னு சொன்னார். சுத்தமானதுல 7 புடி. எல்லாம் இருக்கும்பா, ஆனா உள்ளுக்குள்ள வந்ததெல்லாம் ஜோடு ஜோடா. இப்ப நல்லா கவனிங்க, இந்த வசனம் வாசிங்க. 6:19 வாசி. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். 20வது வசனமா வாசி. ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. அப்ப இந்த ஒரு ஜோடுங்கிறது என்னது? ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடு உள்ள வந்துச்சு, அது என்ன தெரியுமா? அது அசுத்தமானது. ஏன்னா அந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, 2வது வசனத்துல, சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடு. அப்போ ஒவ்வொரு ஜோடுங்கிறது குறிப்பா எதை தான் குறிக்குது? ஆனா சுத்தமானது இப்ப வேணும்னா 7 ஜோடு பிடிக்கணும். எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இன்னும் இது 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 இதுக்கு அடுத்த கேட்டகரி. இதுக்கு அடுத்த கேட்டகரி என்னது? அசுத்தமானது இருக்கும், ஆனால் அசுத்தமானதோடு கூட சேர்த்து
7 ஜோடு சுத்தமானதையும் நீ பிடிக்கணும். அசுத்தமானது தான் இருக்கு உள்ள, ஒவ்வொரு ஜோடு தான் வந்திருக்கு. உள்ள என்ன வந்திருக்குது? ஒவ்வொரு ஜோடு அசுத்தமானது தான் இருக்கு. ஆனால் அசுத்தமானது மட்டும் இல்லை, அது உள்ள உட்காந்து 7 சுத்தமானதை நீ கொண்டாடணும் உள்ள. அப்போ சபை என்பது அசுத்தமானவர்கள் வந்தாங்க, வெறும் அசுத்தமானவர்கள் மட்டும் இருக்கிற இடம் அல்ல. அவர்களை சுத்தமாய் பூரணமாய், 7னா பூரணம், சுத்தமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். சபை எப்படிப்பட்ட இடம்? சரி, அசுத்தமானது இருக்கு, வாழ்ந்துட்டு போவோம், அது கூட இருப்போம். இல்லை, சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். எதுக்கு தெரியுமா? வெளியே வந்த உடனே, நான் முடிக்கிறேன், வெளியே வந்த உடனே 8ஆம் அதிகாரம் 19-20 வாசி. பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போ இந்த சுத்தமானது எதுக்கு பிடிக்க சொன்னாருன்னா, அசுத்தமானது வரும், அதை தள்ளாத, ஏற்றுக்கொள், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சுத்தமானது பலியாக வேண்டியது, இந்த சுத்தமானது சுகந்த வாசனை நுகரப்பட வேண்டியது. இந்த சுத்தமானது இருந்தால் தான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுவார். இந்த சுத்தமானதனுடைய உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் இன்னை வரைக்கும் பூமி அழியாமல் இருக்கிறது. அவர் சுகந்த வாசனை நுகர்ந்ததுக்கு காரணம் என்னன்னா, அது சுத்தமான பலி. அந்த சுத்தமான பலி செலுத்ததுக்கு காரணம் என்னன்னா, நோவா சுத்தமானதை பிடிச்சது. அப்போ பேழைக்குள்ள வர்றது எல்லாம் வரும், எதையும் தள்ளக்கூடாது, எதையும் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அதனால அது அசுத்தமாவே உள்ள இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. அதை சுத்தமாய் மாற்ற வேண்டியது பேழையினுடைய வேலை. உள்ளுக்குள்ள சுத்தமானது 7 ஜோடு இருக்கணும். இதோடைய பலிதான் சுகந்த வாசனை. இந்த சுகந்த வாசனை தான் கர்த்தரிடத்திலிருந்து உடன்படிக்கை. அதுதான் உங்கள் அழிவை காப்பாற்றும். ஆண்டவர் சொன்னார்ல, 10 நீதிமானின் நிமித்தம் நான் அந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. சுத்தமான உள்ளுக்குள் இருக்கக்கூடியதான கர்த்தருக்கு பிரியமானவர்கள் நிமித்தம் இந்த பேழை அழிக்கப்படுவதில்லை. இதுதான் கர்த்தர் சொல்றது. இன்னைக்கு சுத்தமா, அது இப்ப இவ்வளவு நேரம் கேட்டோன்னே அப்போ அசுத்தமானது அப்படியே இருக்கணுமா? இல்ல, அதை சுத்தமா மாத்துற வேலை நம்மளுது. ஆனா அசுத்தமானதை தள்ளக்கூடாது, அதை சுத்தமா மாத்தணும். சபை சொல்லி கொடுக்கணும். சபை என்பது தன்னிடத்தில் வந்தவர்களை வெளியே தள்ளுவதல்ல, தன்னிடத்தில் வந்தவர்களை கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. எஸ்தரை கொண்டு வந்தா இது இது லாக்கிப்படாது, அப்படி அல்ல, ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவது. கர்த்தர் உங்க கையில ஒரு களிமண்ணை கொடுத்துருக்கிறாருன்னா அதை ராஜாவுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாற்றுவது. இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குதுன்னா, ஒண்ணு அசுத்தமானதை வெளியே தள்ளுது, தேவையில்ல வெளியே போ, இது நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படின்னு. இன்னொன்னு இருக்கிறத சுத்தமா மாத்துறது இல்லை. ஒண்ணு அப்படியே அசுத்தத்தோடைய அப்படியே இருக்கட்டுங்க, ஜாலியா இருக்கு. கர்த்தர் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார், கிருபை உள்ளவர் ஏற்றுக்கொண்டார். அதுக்காக சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகணுமே ஒழிய அசுத்தமானவன் அப்படியே அசுத்தமா ஜாலியா போட்டுன்னு அர்த்தம் இல்லை. அது அழிவு. கர்த்தர் சொல்றாரு, நம்ம எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனால் வந்தவன் அதே அசுத்தமா இருக்கணும்னு அர்த்தம் அல்ல, அவன் சுத்தமாய் மாற வேண்டும். பேழைக்குள்ள என்ன இருக்கணும்? சுத்தமானது 7 உள்ள இருக்கணும். அதையும் நோவா தான் செய்யும். இப்போ என்ன இருக்குது? சுத்தமானது இருக்குது, அசுத்தமானது இருக்குது. ஆனா சுத்தமானது அசுத்தமானது கூட என்ன செய்யாது? டிஃபரெண்டா இருக்கு. இது வேறு, அது வேறு. அதனால திருப்பியும் சொல்றேன், பெருத்து தள்ளுவதல்ல, எல்லாம் ஒரே பேழைக்குள்ள தான் இருக்கும். ஆனா இது பலிக்கு உகந்தது. கொஞ்சம் ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசுவை போல பரிசுத்தர் யாராவது இருக்காங்களா? இல்ல. ஆனா இயேசுநாதர் என்னைக்காவது பாவியை வெறுத்திருக்காரா? பாவத்தை மட்டும்தான் வெறுத்தார், பாவியை என்ன செய்யல? வெறுக்கவே இல்லை. அதே நேரத்துல இந்த பாவியை பரிசுத்தவானா மாத்துறது இயேசுடைய வேலை. பாவி கூட இருப்பாரு, வெறுக்க மாட்டாரு, நேசிப்பாரு. அதனால பாவி பாவியாவே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அவனை என்னவா மாத்தணும்? ஒரு நாள் இந்த 12 பேரும் அப்போஸ்தலராய் மாறுவார். ஒரு நாள் அவர்களுடைய உபதேசம் உலகத்தை காப்பாற்றக்கூடியதாய் மாறும். இவங்க வேறு பிரிச்சாங்க, இயேசுகிட்ட வந்துட்டாங்க. பலதரப்பட்டவன் உள்ள இருக்கான், காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான், மறுதளிக்கிறவன் இருக்கிறான், விட்டுட்டு ஓடுறவன் இருக்கான், மார்புல சாஞ்சிக்கிறவன் இருக்கான், எல்லாரும் இருக்கான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். கர்த்தர் அங்க பாகுபாடே கிடையாது. அவனுக்கு முக்கியம், இவன் முக்கியம், அதெல்லாம் கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவர்கள் அப்படியே இருப்பதும் தேவ திட்டம் அல்ல, அவர்களை சுத்தமாய் மாற்றுவது தேவனுடைய திட்டம். அப்ப சபை என்ன இடம்? சுத்தமாய் மாத்துகிற இடம். சபை என்ன செய்யணும்? சுத்தமாய் மாத்துகிற இடம். இன்னைக்கு சபை
இந்த 3வது இடத்தை செய்வதிலே தவறி கொண்டிருக்கிறது. சபை சுத்தமாய் மாத்துறது வர்றாங்க, அப்படியே போறாங்க. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தன் வந்து சாகாம இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா தப்பு. அதே மாதிரி தான் சர்ச்சு உட்காந்துருக்கு இன்னைக்கு. சர்ச்சு ஒன்று அசுத்தமானவனை வெளியே தள்ளிடுது, இல்லையா அசுத்தமானவன் அசுத்தமானவனவே இருக்கான். அப்படியே அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சர்ச்சில் உபதேசத்தில் அவனை எந்த இருதயத்தை அது குத்தலை, அவனை எதுவும் மாத்தலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் ஜாலியாக வந்துட்டு போகிறான் சர்ச்சுக்கு. ஆனால் முன்னாடி சபை அப்படி இருக்காது. இன்னைக்கும் நிறைய சபை அப்படி இருக்கு. உள்ளே போவாங்க, ஆவியில நிறைவாங்க, நல்ல கர்த்தரை ஆராதிப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து 1.5 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க. அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே விதையாய் மாறும். அவர்கள் சுமந்து கொண்டு போவார்கள். அடுத்த வாரம் வரைக்கும் அந்த வார்த்தை அவரிடத்துல பேசும். அவங்க வாழ்க்கையை மாத்தம். இன்னைக்கு அசுத்தம் உள்ளவன் அப்படி அசுத்தமாவே இருக்கான். வேதம் சொல்லுது, சபை என்பது சுத்தமானதை பிடிக்கிற இடம். 7 ஜோடு சுத்தமானதை பிடி. ஏன்னா அந்த சுத்தமானதுடைய பலியில தான் தேவன் சுகந்த வாசனையை நுகர்வார். அந்த சுகந்த வாசனையை நுகர்ந்தாதான் கர்த்தர் உன்னோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எந்திரிக்கலாமா தேவ சமூகத்தில்? சபை முதலாவதாக எவ்வளோ பேர் பேழைக்குள்ள இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த சிலராகிய 8 பேர் கர்த்தரால் சாட்சி பெற்றவர்கள். கர்த்தரால் சாட்சி பெற்றவர்கள். அவர்கள் தேவ புத்திரர். மனுஷகுமாரத்தோடு தன்னை கலத்துக் கொள்ளாதவர்கள், உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள். முழு உலகமும் சபையும் பெரிய பெரிய சபைகள் எல்லாம் தன்னை உலகத்தோடு கூட இணைத்துக் கொண்டு பலவான்களாகி பேர் பெற்றவர்களாகி பெரிய சர்ச்சு, பெரிய ஊழியக்காரரு, பெரிய கூட்டம், பேர் பெற்றவர்கள். அந்த ஏரியாவிலே அதான் பெரிய சர்ச்சு, அங்க இருக்கிறதுலயே அவர் தான் பெரிய ஊழியக்காரரு. ஆனால் அதே ஊருக்குள்ள சிலராகிய 8 பேர் இருந்தார்கள். அவன் அதே உள்ள மூலையில சத்தியத்தை பேசிக்கிட்டு ஒரு சபை இருக்கு. அவன் எதோடையும் கலக்க மாட்டான், யார் கூடயும் கலக்க மாட்டான். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி, தப்புன்னு தெரிஞ்ச அந்த இடத்துல அந்த சர்ச்சை இருக்காது, அந்த ஊழியக்காரன் இருக்க மாட்டான். ஒருவேளை அவனை இவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நோவா சொன்ன மாதிரி நோவாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, பைத்தியக்காரன் சும்மா தேவையில்லாத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் என்னமோ நீதியை பேசுறான், நம்ம பண்ணாங்களா நீதியை பேசலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியும் பேசுற, அநீதியும் அங்கிட்ட இருக்கு. நீ தேவபுத்திரனாவும் இருக்கிற, மனுஷகுமாரத்தையும் இருக்கு. உன்னோட என் ஆவி போராடாதுன்றார் ஆண்டவர். இன்னைக்கு நிறைய சபைகளோடு கூட ஆவியோடு போராடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அசுத்தமானதை உன்னை விட்டு விலக்கு, தீட்டுள்ளதை உன்னை விட்டு விலக்கு. உன் பாளையத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறார். அவர் சுத்தம் உள்ளவர், அவர் எரிச்சலின் தேவன். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ அந்த குறையை நீக்கு. இல்லாத பட்சத்தில் நான் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன். இல்லாத பட்சத்தில் என் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வரும். இல்லாத பட்சத்தில் உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதெல்லாம் புதிய ஏற்பாட்டுல சபைக்கு சொல்றது. உடனே சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டுல கிருபை, கர்த்தர் அப்படிலாம் செய்ய மாட்டார். அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்றாரு, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, மனம் திரும்பு. இல்லாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், உன்னை கட்டில் கிடையாக்குவேன். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றது, சபையை பார்த்து சொல்றது. உன் பிள்ளைகளை கொல்லுவேன். நீ நினைக்கிற பழைய ஏற்பாடுன்னு, புதிய ஏற்பாட்டில் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அன்பு மறைஞ்சிருந்துச்சு, பிரமாணம் வெளியே தெரிஞ்சிச்சு. புதிய ஏற்பாட்டில் அன்பு வெளியே தெரியுது, பிரமாணம் மறைஞ்சிருக்குது. அதனால அவர் மாறிட்டார்னு அர்த்தம் இல்லை. அவர் அன்னைக்கும் அன்புள்ளவர் தான், இன்னைக்கும் அன்புள்ளவர் தான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தை விலக்கு, அதனால உனக்கு ஆதாயம் இருக்கு, உனக்கு பேர் கிடைக்கலாம்,
உனக்கு பணம் கிடைக்கலாம், உலகத்தான் ஃபாலோ பண்றதை நீ பண்ணாத. உனக்கு நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் செய். ஒருவேளை நீ நினைக்கக்கூடியதான பேர், நீ நினைக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன், நீ நினைக்கக்கூடிய வருமானம் வராம இருக்கும், ஆனால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். இங்கே உனக்கு போதுமானதை தருவேன், அங்கே போதும் போதும் என்கிற அளவுக்கு தருவேன். உனக்கு இங்க போதும் போதுங்கிற அளவுக்கு வேணும்னு விரும்புற, ஆனா அங்க அது கிடைக்காது, அது அங்க கிடைக்காது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறவனை, இருமனம் உள்ளவன் தன் வழியெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். உன் பாளையத்துக்குள் உண்டானதை விளக்கு. இரண்டாவது, யாரையும் அசுத்தம் என்று எண்ணாதே. இங்கே குறை உள்ளவர்கள் யாரும் இல்லை, பலவீனமானவர்கள் உண்டு. பலவீனமானவர்களை பலப்படுத்தணும், நசல் கொண்டதை குணமாக்கணும், காயம்பட்டதை நீங்க அதை கட்டணும். நசல் கொண்டதை சாகடிக்க கூடாது. ஒருத்தன் பலவீனமான இருந்தானா, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவீனமா இருந்தா பலப்படுத்தணும். அவன் குறைய சொல்லி, பாவத்தை சொல்லி, அவங்களுடைய பலகீனத்தை சொல்லி சபையை விட்டு விரட்டக்கூடாது. அவனை திருத்தணும், மாத்தணும். இன்னைக்கு நான் அவங்களோட இருக்க மாட்டேன், இவங்களோட இருக்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு. கடைசியா, சுத்தம் உள்ளவன் இன்னும் சுத்தமாகட்டும். உன்னுடைய துதியைத்தான் கர்த்தர் சுகந்த வாசனையை நுகர போறார். அந்த 7 ஜோடு நீங்களா தான் இருக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஆண்டவரே, அந்த சிலராகிய 8 பேர்ல எங்க சபை இருக்கணும். அந்த சிலராகிய 8 பேர்ல நான் இருக்கணும். ஆண்டவரே, கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கவே கூடாது. திரள் கூட்டம் வெளியே இருந்துச்சு, பெருசு பெருசா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பேரு கீழ்ப்படியாமல் போன ஆவிகள். உள்ள இருந்தது கொஞ்சம் சொற்பம், 8. ஆனா அதுக்கு பேரு காக்கப்பட்டவர்கள், தேவனால் காக்கப்பட்டவர்கள். ஒப்பு கொடுப்போமா? உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்திருந்து, இந்த செய்தி உங்களுக்கு புரிஞ்சிருந்து, நான் அந்த சிலராகிய 8 பேர்ல நான் என் சபை இருக்கணும் விரும்பினா, கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நான் அந்த சிலராகிய 8 பேர்ல தான்ப்பா இருக்கணும். நீங்க சொன்னபடியெல்லாம் நான் செய்யறேன் ஆண்டவர். கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்ன்ற இடத்துல நான் இல்லாதபடி சிலராகிய 8 பேர்ல நான் இருக்கணும். அப்பா, ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கரங்களை பார்க்கிறோம், நீர் இருதயத்தை பார்க்கிறீர். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் நீர் வரும் பொழுது உம்முடைய பேழைக்குள்ளாக, வருகைக்குள்ளாக மீட்கப்பட்டு மத்திய ஆகாயத்திலே காணப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த உலகமோ, உலகத்துக்கு உண்டானவைகளோ, மனுஷ குமாரத்திகளோ, சௌந்தரியமோ அவர்களை இழுத்து விடாதபடி கர்த்தர் பாதுகாத்து மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.